இறைவனுக்கு நன்றி. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பொறுத்தவரையில் எந்த கதாபாத்திரத்தை ஏற்கிறாரோ அந்த பாத்திரமாகவே தன்னை அர்ப்பணித்துக் கொள்வார், மாற்றிக்கொள்வார் என்பதுதான் உலகறிந்த உண்மை. ஒவ்வொரு படத்திலும் அவர் ஏற்கின்ற அந்த கதாபாத்திரம் எதுவோ அப்படியே அதுவாகவே ஆகிவிடுவார். படிக்காத மேதை படத்தில் வேலைக்காரன் ரங்கனாக நடித்திருப்பார். அசப்பில் அந்த காலகட்டத்தில் ஒரு வீட்டில் விசுவாசம் உள்ள ஒரு வேலைக்காரன் எப்படி இருப்பான், அந்த குடும்பத்திற்கும் குடும்பத்தாருக்கும் எப்படியெல்லாம் தன்னால் இயன்ற உழைப்பை, தன்னால் இயன்ற உதவிகளை செய்வான் என்பதை, ஒரு வேலைக்காரனின் நல்ல பண்புகளை, அந்த வேலைக்காரனின் குணாதிசயங்களை, அந்த வேலைக்காரனின் வெள்ளந்தியான குணத்தை, அந்த வேலைக்காரனின் மற்றவர்களை மதிக்கின்ற, முதலாளியை மதிக்கின்ற, தன் உடன் இருப்பவர்களை மதிக்கின்ற, அதே போல தான் அதிகம் படிக்காவிட்டாலும் தன் குடும்பத்தாரையும் தன் மனைவி மக்களை நேசிக்கக்கூடிய பண்பு இருக்கும் என்பதை அந்த ரங்கன் கதாபாத்திரத்தில் உணர்த்தி இருப்பார் சிவாஜி கணேசன். 1960களில் வெளிவந்து குடும்ப பெண்களிடம், குடும்ப மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்ற திரைப்படம்தான் படிக்காத மேதை. நடிகர் திலகம், சிவாஜி கணேசன், ரங்கராவ், அசோகன், டி.ஆர். ராமச்சந்திரன், முத்துராமன், கண்ணம்பா, சவுகார் ஜானகி, சந்தியா, ஈ.வி. சரோஜா மற்றும் பலர் நடித்திருந்தனர். காலத்து எழுத்தாளர் ஆஷா பூர்ணாதேவி எழுதிய இந்த கதைக்கு கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் வசனம் எழுதியிருந்தார். ஆஸ்தான நட்புக்குரிய அன்புக்குரிய ஏ. பீம்சிங் தான் படத்தை இயக்கியிருந்தார். பாரதியார், மருதகாசி, கண்ணதாசன் ஆகியோர் பாடல்களை எழுதியிருந்தனர். படிக்காத மேதை படத்தின் கதை சுருக்கம் என்ன பார்ப்போம். ராவ் பகதூர் சந்திரசேகர் பெரிய பணக்காரர். பங்கு மார்க்கெட்டில் அவர் பணத்தை குவித்து கொண்டிருந்தார். அவருக்கு 3 பையன்கள், 2 பெண்கள். அவரின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக ரங்கன் என்ற ஒரு வேலைக்காரன், வெள்ளை உள்ளம் கொண்டவன், படிக்காதவன். ராவ் பகதூரும் அவரது மனைவியும் தான் அவனுக்கு உலகம். அவனுக்கு லட்சுமி என்ற பெண்ணை மணமுடித்து வைக்கிறார்கள் ராவ் பகதூரும் அவர் மனைவியும். அவர்களின் கடைசி மகள் கீதாவுக்கு மாப்பிள்ளை பார்க்கிறார்கள். நிச்சயதார்த்தம் நடக்கிறது. பங்கு மார்க்கெட் வீழ்ச்சி என்கின்ற அதிர்ச்சியான செய்தி வரவே அந்த ராவ் பகதூர் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவர் திடீரென்று கடனாளி ஆகிவிடுகிறார். இந்த நிலையை கண்டு மாப்பிள்ளை வீட்டார் பெண் வேண்டாம் என்று சொல்லி போய்விடுகிறார்கள். அவருடைய மகன்கள் 3 ஒதுங்கி விடுகின்றார்கள். தங்கையை திருமணம் செய்து வைக்க வேண்டும், தந்தையின் துயரில் பங்கு கொள்ள வேண்டும் என்று அவர்கள் நினைப்பதில்லை, ஒதுங்கிக் கொள்கிறார்கள். அவருக்கு ஆதரவாக எப்போதும் ரங்கன் இருக்கின்றார். அவனையும் அவனது மனைவியையும் அவமதிக்கிறார்கள் ராவ் பகதூரின் பிள்ளைகள். ரங்கன் மனைவியோ பழி சொல்லுடன் இங்கே இருக்க வேண்டாம் என்று ரங்கனிடம் வற்புறுத்துகிறாள். பகதூரும் அவரது மனைவியும் மனமில்லாமல் ரங்கனையும் அவன் மனைவியும் வீட்டை விட்டு அனுப்புகிறார். வெளி உலகம் என்னவென்றே தெரியாத ரங்கன் பலவிதமான மனிதர்களையும் புதிய அனுபவங்களையும் சந்திக்கின்றான். கடினமான ஒரு வேலை கிடைக்கிறது. அங்கு அவனுக்கு கிடைக்கும் பணத்தை கொண்டு ராவ் பகதூருக்கு சிகரெட் வாங்கி கொடுத்து அவரை பார்க்க ஓடி வருகிறான். இப்படி பாழாக்காதடா என்று 4 காசு கிடைத்தால் சேர்த்து வை என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார் ராவ் பகதூர். வேதனையடைந்த ரங்கன் அழுது கொண்டே வெளியேறுகிறான். பகதூரின் பேரன் செய்த மோசடி குறித்து ஒரு மார்வாடி வழக்கு தொடர் போவதாக ராவ் பகதூரிடம் வந்து பயமுறுத்துகிறான். அதிர்ச்சி தாங்காத ராவ் பகதூர் மரணமடைகின்றார். பங்களா ஏலத்துக்கு கொண்டு வரப்போகிறது. பிள்ளைகள் எந்த கவலையும் படாமல் ஜாலியாக இருக்கிறார்கள். ரங்கன் துணிந்து செயல்படுகிறான். ராவ் பகதூர் கடைசி மகள் திருமணம் நடக்கிறது. அவரது வீடு வேலத்தில் இருந்து மீட்கப்படுகிறது. அவனது அன்பு உள்ளத்தை கண்டு ஆனந்த கண்ணீர் வடிக்கிறார்கள். படிக்காத மேதை ரங்கனின் முதலாளிய விசுவாசம் கண்டு ஊரே மெச்சுகிறது. இப்படி ஒரு விசுவாசமுள்ள வேலைக்காரனாக வெகுளி வேலைக்காரன் பாத்திரத்தில் நடிகர் திலகம் வாழ்ந்து காட்டியிருப்பார்.
உடன் நடித்த சவுகார் ஜானகி அவருக்கு ஈடு கொடுத்து சிறப்பாக நடித்திருப்பார். படத்தில் வெற்றிக்கு இசை பெரும் பங்கு பெறுகிறது. ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா கதையின் கருவை படம் பிடித்து காட்டிவிடும் இந்த பாடல். படம் முழுக்க முக்கிய காட்சிகளில் பின்னணி இசையாக வெளிப்பட்டு உள்ளதை உள்ளத்தை தொடும் விதத்தில் இசை மேதை KV மகாதேவன் இசையமைத்திருக்கின்றார். உள்ளதை சொல்வேன், சொன்னதை செய்வேன், வேறொன்றும் கிடையாது, CV முடிச்சு சிங்காரிச்சு, படித்ததினால் அறிவு பெற்றோர் 1000 உண்டு ஆகிய பாடல்களுடன் பக்கத்திலே கன்னிப்பெண் இருக்க பாடலும் தனித்தன்மையுடன் பார்ப்பவர்களை முணுமுணுக்க வைத்த பாடல்கள் அவை. மேதை ரங்கன் பண்புள்ளவன், அவனை யாரும் மதிப்பார்கள். அந்த அளவுக்கு அன்பானவன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.